அம்மா ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்ப நேத்து செஷன்ல உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரிதான் சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த உருவ வித்தியாசங்கள் தான் இருக்குதோ ஒழிய உள்ளுக்குள்ள அந்த வாழ்ற ஜீவன், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஜீவன் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சாமி முடிச்சிருந்தாரு. சோ இப்ப சிஷ்யனுக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப இப்ப உலகத்துல இந்த ஸ்திரீ புருஷன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்திரீ எல்லாம் பிரசவிக்கிறார்கள். ஆனா நீங்க எந்த வித்தியாசமும் இல்லையே, எல்லாம் ஒண்ணுதான் சொல்றீங்களே, எனக்கு இது சரியா புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கேக்குறாங்க. இப்ப சாமி என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஒரே சக்தி தான்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வேற தனித்தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப புருஷன் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, புருஷன்னா புற புறத்தில் வசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். புறம்னா வீடு. சரி, இப்ப யானை முதல் எறும்பு வரை எங்க வசிக்கிறாங்க? அவங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி உள்ள வீடுகள்ல வசிக்கிறாங்க. சரி, இப்ப இந்த வீடுன்னு சொல்றோமே, அது எதை சொல்றாங்க, எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம எல்லாம் வசிக்கிறதுக்காக செங்கல்லாலையும் மண்ணாலையும் கட்டின இந்த வீடு, மத்த ஜீவராசிகள்லாம் வசிக்கிறதுக்கு அவங்கவங்க ஏற்படுத்தி இருக்கிற அந்த வீட்டை தான் வீடுன்னு சொல்லி சிஷ்யன் சொல்றாரு. சரி, இந்த வீடு எதுக்காக கட்டுறாங்க? நாமெல்லாம் சுகமா வசிக்கிறதுக்கு தான் இந்த வீடை கட்டுறாங்க. சரி, ஜீவனே இல்லைன்னா இப்ப நாம கட்டக்கூடிய இந்த வீட்டுல போய் சுகமா வசிக்க முடியுமா? அந்த வீட்டால ஏதாவது பயன் இருக்கா? ஜீவனே இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள நம்மளால வசிக்க முடியாது, இந்த வீடே தேவைப்படாது இல்லையா? அப்ப யாரு சுகமா வசிக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜீவன் சுகமா வசிக்கிறதுக்கு வீடு வேணும். அப்ப நேத்தே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, ஜீவனோட வீடு எது அப்படின்னு. நாம பாக்குற, நமக்கு உடம்பா கிடைச்சிருக்க இந்த ஜடம் தான் வீடு. அப்ப மத்த மிருகங்கள் பறவைகளுக்கு எல்லாம் அவங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த உடம்பாகிய ஜடம் தான் அந்த வீடு. அப்ப இந்த இடத்துல புருஷன் அப்படின்றது ஜீவன். புறத்தில், புறம்னா வீடு. இந்த இடத்துல இப்ப நமக்கு புறம் எது, நம்ம ஜீவனுக்கு எது புறம்னா, இப்ப நம்ம இந்த ஜடம் தான் புறம். அப்ப இந்த ஜடத்துக்குள்ள யார் வாழ்றா, வசிக்கிறா? ஜீவன் தான் வசிக்குது. அதனாலதான் இந்த புறத்தில் வசிப்பவர் புருஷன், உள்ளுக்குள்ள வசிக்கிறாங்க. இப்ப புருஷன் எங்க இருக்காரு? இந்த உடம்புக்குள்ள உள்ள இருக்கிறாரு. அவரு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற வரைக்கும் தான் புருஷன். அவர் வெளியில சக்தியா சலிச்சுட்டாருன்னா சக்தியா மாறிடுவாரு. சோ இத சாமி ஒரு உதாரணம் மூலியமா சொல்றாரு. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள உள்ள ஒருத்தர் போயிடுறாரு, போயிட்டு கதவை தாழிட்டு இருக்கிறார். அப்ப அந்த வீட்டுக்கு வெளியில நடக்கிற விஷயத்த கேட்கவோ பார்க்கவோ அறியவோ அவரால முடியறது இல்ல. அதே அவரு அந்த வீட்டை விட்டு கதவை திறந்துட்டு வெளியில நின்னு பார்த்தாருன்னா, அங்க அவர் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் முடியுது. சரி, அப்ப அவரு வீட்டுக்குள்ள போனாரா இல்லையா, அப்ப ஏன் வெளியில நடக்கிற விஷயம் அவருக்கு தெரியல? ஏன்னா அவரு வெளியில இருக்கிற எல்லா தொழில்களையும் விட்டுட்டாரு. விட்டுட்டு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. அதனால வெளியில இருக்கிற எந்த விஷயமும் தெரியல. சரி, இப்ப அவரு வெளியில போய் திண்ணையில இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாரு. இப்ப அவருக்கு வெளியில இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியறதால அவரு உள்ள இருக்கிறாரா, இப்ப வெளியில இருக்கிறாரா? இப்ப உள்ளுக்குள்ள இருந்தா அவருக்கு எதுவும் தெரியல, பார்த்தாச்சு. அப்ப வெளியில போயிட்டாரு, அந்த வீட்டை விட்டு வெளியில இறங்கி போயிட்டாரு அப்படின்னா அப்பயும் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த வீட்டுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, வீட்டை விட்டு இறங்கி வெளியில போயிட்டாருன்னா. இது பின்னாடி ஏன் இப்படி சொல்றாருன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்ப அவர் அந்த வீட்டை விட்டு இறங்கவே இல்லை, திண்ணையில தான் இருக்காரு. திண்ணையில இருக்கிறதால அவருக்கு எல்லா விஷயத்தையும் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் முடியுது. அவரு உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளியில போயிட்டாலும் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப அந்த திண்ணையில இருக்கிற அப்ப மட்டும்தான் அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது. சோ இத மறுபடியும் சாமி ஒரு தூக்கம் மூலியமா சொல்லியிருப்பாங்க. இப்ப அதே மாதிரி நம்ம புறம் ஆகிய வீடுல ஜீவன் வசிக்கிறாங்க இல்லையா, அப்ப புருஷனா எப்ப மாறுது இந்த ஜீவன் அப்படின்னா, தன்னோட சக்தி உள்ளுக்குள்ள அடங்கி, ஜீவன் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும் போதுதான் புருஷனா மாறுது.
அப்ப எப்ப நம்மளோட ஜீவன் வந்து உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குன்னா, நாம தூங்கும் போதுதான் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. சோ தூங்கும் போது நம்மளோட ஜீவன் வந்து புருஷனா உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. சரி, அப்போ தூங்கிட்டு இருக்கக்குள்ள நமக்கு வெளியில ஏதாவது தெரியுதா? ஏதாவது பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? அறிய முடியுமா? எதுவுமே தெரியாது இல்லையா? சோ அப்ப வந்து புருஷனா இருக்கு. இதே அந்த ஜீவன் புருஷனா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு சலனம் ஏற்பட்டு சலிச்சு வெளியில வியாபிச்சதுன்னா தூக்கம் விழிக்கும் போது நமக்கு இங்க எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் முடியுது. இப்போ ஒரு திண்ண சொன்னோம் இல்லைங்களா? வெளியில போயிட்டா அந்த வீட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப புருஷன் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு எந்த நிலைமையும் வெளியில நடக்கிறது தெரியல. அவரு சக்தியா வெளியில சலிச்சு வந்த போது வெளியில தெரிஞ்சாரு. சரி, இப்ப புருஷன் உள்ளுக்குள்ள இருக்குள்ள தெரியல. இதே அவர் வெளியில வந்துட்டாருன்னா, அந்த ஜீவன் இந்த உடம்ப விட்டு வெளியில போயிட்டாருன்னா, அப்ப இந்த வீட்டுல ஏதாவது நடக்கிறது தெரியுமா? இந்த ஜீவன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தானே இந்த உடம்புல ஜடத்துல என்னென்ன இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். இந்த உடம்ப விட்டுட்டு அந்த ஜீவன் வெளியில போயிடுச்சுன்னா எதுவும் தெரியாது இல்லையா? சோ அப்ப இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு உள்ளயும் இல்ல, வீட்டுக்குள்ள உள்ள இருந்தாலும் வெளியில என்ன நடக்க தெரியாது. அப்ப இந்த உடம்ப விட்டு இந்த ஜீவன் வெளியில போயிருச்சுனாலும் இங்க வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. சோ அப்ப அவர் வீட்டுக்குள்ளயும் இல்ல, வெளியிலயும் இல்ல. அந்த திண்ணையில இருந்தாரு இல்லையா? அதே மாதிரி அப்ப இந்த ஜீவன் வந்து வீட்டுக்குள்ளயும் இல்லாம வெளியிலும் இல்லாம நடுவுல இருக்கும்போதுதான் நமக்கு எல்லா நிலைமைகளும் தெரியுது. புருஷன் அதோட வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க வரைக்கும் ஜீவனா புருஷனா சிவனா இருக்கு. அதுக்கு எப்ப சலனம் ஏற்பட்டு வெளியில வருதோ அப்போ சிவசக்தியா மாறிடுது. சிவசக்தினா பிரகிருதி அப்படின்னு சொல்றாங்க. பிரகிருதினா அந்த சிவனா இருக்கக்கூடிய ஜீவன் புருஷனுக்கு சலனம் ஏற்பட்டு சக்தியா மாறி வர அந்த நிலைமைக்கு தான் பிரகிருத்தின் பேரு. பிரகிருத்தினா மாயை, சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இந்த மாயையாகிய சக்தியில இருந்துதான் நமக்கு இந்த உலகம் உண்டாகிறது, உற்பத்தி உண்டாகிறது, ஜனனம் உண்டாகிறது. அப்ப நமக்கு ஜனனம் உண்டாச்சுன்னா ஒரு தாய் மூலியமா தானே ஜனனம் உண்டாகும். அப்ப நமக்கு யார் தாயின்னு பாத்தீங்கன்னா இந்த மாயையா இருக்கின்ற சக்தி தான் வந்து தாய். அப்ப நமக்கு தகப்பன் யாரு அப்படின்னா சிவன், ஜீவனா இருக்கக்கூடிய சிவன் புருஷன், அவருதான் வந்து நமக்கு தகப்பன். இப்ப நம்ம தூங்கும் போது நம்மளோட சக்தி உள்ள அடங்கி புருஷனா இருக்கும், சிவனா இருக்கும், ஒரு ஆணா இருக்கு. அதே தூக்கம் விழிச்சு வெளியில வந்துச்சுன்னா சக்தியா இருக்கு, ஒரு பெண்ணா மாறிடுது. சோ அப்ப நாம ஒண்ணு ஆணா இருக்கணும், அப்ப புருஷன்னு சொல்லிக்கலாம். ஒண்ணு பெண்ணா இருக்கணும், அப்ப ஸ்திரீன்னு சொல்லிக்கலாம். இப்ப நமக்கு ரெண்டு நிலைமையுமே இருக்கு. தூங்கக்குள்ள ஆணா புருஷனா இருக்கும், தூக்கம் விழிச்சு வெளியில வந்தா ஸ்திரீயா மாறிடுறோம். அப்ப நம்மள இப்ப ஆணுன்னு சொல்ல முடியுமா பெண்ணுன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே சொல்ல முடியாது இல்லையா? அப்ப ஆணும் பெண்ணும் இல்லாத நிலை, அப்படி ஒரு நிலை இருக்கா? இருக்கு. அதுதான் நபும்சகம், அதாவது அலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நான் என்ற அகங்காரத்திற்கு தான் அந்த நகும்சகம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த நபும்சகம் இருக்கிறதாலதான் இங்க இன வித்தியாசங்கள்லாம் தெரியுது. இந்த நான் என்ற அகங்காரம் இல்லைன்னா இங்க எதுவுமே தெரியாது, எல்லாமே அது அது அப்படியேதான் இருக்கும். சோ இதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்ப நாம ரெகுலரா தூங்குற ஒரு அறையில தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு கண் விழிச்சு எழுந்து போயிட்டு கதவை திறக்கலாம் ட்ரை பண்ணும்போது வழி தெரியாது. வழி தெரியாது, எங்கனாவது போய் தட்டு தடுமாறி முட்டிப்போம். சோ நம்ம ரெகுலரா தூங்குற இடம் தான், ரெகுலரா திறக்கிற இடம் தான், ஏன் வந்து நமக்கு அந்த கதவு அங்கதான் இருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நம்ம தூங்கும்போது புருஷன் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தூக்கம் விழிக்கும் பொழுது சக்தியா சலிச்சு வெளியில அந்த புருஷன் வெளியில வருது இல்லையா? சிவசக்தியா சக்தியா மாறுது இல்லையா? அப்ப மனமா இருக்கு. அப்ப ஜீவனா இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது, மனமா இருந்தாலும் எதையுமே அறிய முடியாது. அப்ப எதையாவது அறியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகங்காரமாகி அந்த நபும்சகம் இருந்தாதான் அறிஞ்சுக்க முடியும். சோ அப்ப நாம தூக்கம் விழிச்ச உடனே எழுந்து வந்ததால இன்னும் அகங்காரம் உருவாகல. இப்ப மனம் மட்டுமா இருக்கிற நிலையில நம்ம எழுந்து வந்ததால நம்மளால அதை அறிய முடியல. அதே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எழுந்து வந்திருந்தீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு அகங்காரம் உண்டாயிருக்கும். சோ அப்ப கதவு உங்களுக்கு எங்க இருக்கு, எந்த பொருள் எங்க இருக்கு, நீங்க போய் இடிச்சிருந்திருக்க மாட்டீங்க. கரெக்டா நம்ம கதவை திறந்து வெளியில போயிருவோம்.
சோ அப்ப நாம வெளிப்படையா இங்க பாக்குறது கேக்குறது எல்லாமே வந்து இந்த அகங்காரம் தான். சோ இந்த அகங்காரம் தான் பிரம்மாவாகும். இந்த பிரம்மா என்ன பண்றாருன்னா மனதோட சக்தியால அவர் வந்து சிருஷ்டி எல்லாம் செய்யறாரு. அதனால அவரை பிரம்ம சிருஷ்டின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இவர் என்ன பண்றாரு, எப்ப பாரு யஜ்யம் பண்றாரு. யஜ்யம்னா என்ன, யாக குண்டம் வளர்க்குறாரு. சோ இது எங்க பண்றாரு அப்படின்னா நம்ம புருவ மத்தியத்துல சுழுமுனியா இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்துல ஒரு அக்னி குண்டத்தை அமைச்சு பக்கத்திலே உட்கார்ந்து விசாராதிகள் அதாவது எண்ணங்களை புகையா போடுறாரு. அந்த புகையில இருந்துதான் இந்த உலகம் உருவாகுது. அந்த புகைக்குள்ள நாம மாட்டிக்கிட்டு இருக்கிறதாலதான் நமக்கு இந்த ஸ்திரீ புருஷ வித்தியாசம் எல்லாம் தெரியுது. உண்மை என்னன்னு நமக்கு புரியல. அப்ப நமக்கு எப்ப உண்மை எல்லாம் புரியும் அப்படின்னா இப்ப இந்த புகையா இருக்கின்ற இந்த உலகம் மறையணும். இது மறையணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஹோமம் பண்றாரு இல்லையா, அந்த பொருட்களை போட்டு அந்த ஹோமம் பண்ற பொருட்கள்லாம் எரியணும். எரியும் போது பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்துலதான் வந்து இங்க நாம பார்க்கக்கூடிய சர்வமும் ஜீவசக்தியாகிய மனம்தான் அப்படின்னு தெரியும். அப்ப இங்க ஸ்திரீயோ புருஷனோ அந்த எந்த வேறுபாடும் இருக்காது. எல்லா சக்தியும் ஒரே சக்தி தான்ன்றது புரியும். அது நம்மளுடைய மனதோட சக்தி தான். அப்ப அந்த இடத்துல ஜீவசக்தியான மனம் தானே தண்ணில் லயிச்சு தானாவே இருக்கும். அப்ப இந்த நகும் சகம்லாம் விட்டுட்டு அப்பதான் புருஷன்ற நிலைமைக்கு போறோம். அப்ப இந்த நான் என்ற அகங்காரம் அடங்கணும். அடங்கி மனசு சலிக்காம உள்ளுக்குள்ள புருஷனா ஜீவனா சிவனா இருக்கும் போதுதான் அந்த புருஷன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிஷ்யனுக்கு என்ன ஒரு டவுட் வந்துருச்சுன்னா, சரி இப்ப ஸ்ரீ புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா வெளியில பாக்குறோமே பெண்கள்லாம் கர்ப்பம் தரிச்சு குழந்தைலாம் அவங்களுக்கு பிறக்குது. சோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி ஓகே இப்ப யார் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள். எப்படி கர்ப்பம் தரிக்கிறாங்க, சம்யோகத்தால கர்ப்பம் சம்யோகத்தால என்ன நடக்குது, சுக்கிலம் போய் சேருது. சரி சுக்கிலம்னா என்ன, பீஜம் அதாவது விதை வித்து. சரி ஓகே இப்ப ஒரு விதைய எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட்டாதான் முளைக்கும். நம்ம கையிலே கொஞ்சம் விதைய கொடுத்தோன்னா அது போய் கல்லுலோ பாறையிலோ இல்ல தண்ணியிலோ இல்ல அதை சேமிச்சு வச்சிருக்க அந்த கிடங்குலையோ வேற எங்கன்னா போட்டா அந்த விதை வந்து முளைக்காது இல்லையா. சோ அப்ப அந்த விதை முளைக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு வயலை எடுத்துக்கிட்டு அந்த வயலை உழுது அதுல தண்ணிலாம் விட்டு சேராக்கி நல்லா சமப்படுத்தி வச்சு அதுல அந்த விதைய போய் போட்டாதான் அந்த விதை முளைக்கும். சரி இப்ப அந்த விதை முளைஞ்சிருச்சு, கதிராயிடுச்சு, அறுக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. இப்ப அந்த வளர்ந்து வந்திருக்கு இல்லையா அந்த கதிர்கள், அதை நாம என்னன்னு சொல்லுவோம், வயலின் கதிர்கள்னு சொல்லுவோமா இல்ல நெற்கதிர்னு சொல்லுவோமா, நெற்கதிர்ன்னு தான் சொல்லுவோம். ஏன், வயல் தானே அது வளர்த்து எடுத்துச்சு, அப்ப வயலின் கதிர்ன்னு தானே சொல்லியிருக்கணும். நாம ஏன் நெற்கதிர்ன்னு சொல்றோம் அப்படின்னா இப்ப விதை இல்லாம வயல் மட்டுமே தனியா அந்த நெற்கதிரை வளர்க்க முடியாது. அப்ப விதைன்னு ஒண்ணு போட்டாதான் அந்த வயல் என்ன பண்ணுது, அந்த சேத்துல அதை பிடிச்சு நிலை நிறுத்தி அதை வளர்த்து அது கதிர்களா உண்டாக்கி கொடுக்குது. சோ அப்ப அதை வளர்த்து எடுக்கிற அந்த வேலையை தான் வந்து வயல் பாக்குது. அப்ப வந்து இது வந்து வயலின் கதிர்னு சொல்ல முடியாது, விதை இல்லைன்னா வளர போறது இல்லை. அப்ப அது நெற்கதிர், நெல்லோட விதைன்றதால அது நெற்கதிர்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரிதான் இந்த பெண்கள் கர்ப்பம் உண்டாகிறது. பெண்களுக்கு வந்து சம்யோகம் அதாவது இந்த புணர்ச்சி இடம் தான் வந்து விதைய விதைக்க வேண்டிய அந்த வயல். அந்த இடத்துல சம்யோகம் மூலயமா புணர்ச்சி செய்து அந்த சுக்கிலத்தை அங்க சேர்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய அந்த கர்ப்பம் சொல்றாங்க இல்லையா, அந்த வயல் அந்த விதைய பீஜத்தை தாங்கி நிலை நிறுத்துறதுக்கு பேரு தான் கர்ப்பம். இப்ப அந்த கர்ப்பம் எப்படி தரிக்குது, ஒரு ஆண் கிட்ட இருந்து அந்த சுக்கிலம் போய் அந்த இடத்துல சேர்றதாலதான் அந்த கர்ப்பம் உண்டாகுது. அப்படி அந்த சுக்கிலம் இல்லைன்னா ஒரு பெண் கிட்ட இருந்து மட்டும் அந்த கர்ப்பம் உண்டாக முடியாது. சோ அப்ப உண்மையாவே அந்த கர்ப்பம்ன்றது யாரோடது அப்படின்னா அந்த ஆணோடதுதான். அப்ப அந்த ஆண் புணர்ச்சி செய்து அந்த தளர்ச்சியில இந்த சுக்கிலத்தை
சேர்க்கும் பொழுது அந்த வயலாகிய அந்த பெண்ணோட அந்த கர்ப்பம் அதை தாங்கி நிலைநிறுத்தி ஒரு குழந்தையா சந்தானமா வெளியில கொஞ்ச நாள்ல வளர்த்து எடுத்து கொடுக்குது. சோ அப்ப இந்த குழந்தையை யாரு பிரசவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஆண் தான், புருஷன் தான் அந்த குழந்தைய பிரசவிக்கிறார்கள். ஏன்னா பீஜம் அவங்களோடதுதான். சோ அப்ப அந்த வளர்த்தெடுக்கிற வேலையை மட்டும்தான் இந்த பெண்களுக்கு இருக்கு. சோ அப்படி அந்த சம்யோகம் மூலயமா யாரோட சுக்கிலம், அதாவது ஒரு ஆணோட சுக்கிலம் முதல்ல போய் விழுந்துச்சுன்னா அது ஒரு ஆண் ரூபமாகவும், பெண்ணோட சுக்கிலம் முதல்ல போய் விழுந்துச்சுன்னா ஒரு பெண் ரூபமாகவும் அந்த பிறக்கிற குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாமி இந்த டாபிக்க முடிச்சிருக்காரு. மீதம் இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் ஸ்வரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். நம்ம 6வது அத்தியாயத்துல ஜீவன் என்ற முறையில உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் எல்லாமே ஒன்று தான். அந்த ஜீவன்தான், அத்தகைய ஜீவன்தான் பல்வேறு வகையான உருவங்களை எடுத்து பல்வேறு வகையான ஜீவராசிகளாக அவைகள் பிறக்கின்றன. அந்தந்த உடலுக்குடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஜீவிதம் என்பது, வாழ்க்கை முறை என்பது அமைந்திருக்கிறது. உண்மையில் ஜீவன் என்ற நோக்கத்தில் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, மாயையினுடைய விளைவால் ஜீவன் அதோகதியாகி நாம் பார்த்தோம் என்றால் அது பல்வேறுபட்ட பின்னப்பட்ட உருவங்களாக தெரியும். அந்த ஜீவன் தான் அது சக்தியாகி அது மாறி அது வெளியில் வரும்போது தான் பல்வேறுபட்ட உருவங்களாக அது நமக்குள் அது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. கேட்பது, காண்பது, அறிவதுவாகிய இந்த உலகம் என்பது நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயு என்பது அது வெளிப்பட்டு அது பின்னப்பட்டு பிரகாசிப்பதால் தான், அது நமக்குள்ளேயே அது பிரகாசிப்பதால் தான் அது பல்வேறுபட்ட அது உருவங்களாக தெரிகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த அத்தியாயத்துல இதுவரை நாம் பார்த்தோம். இதுல இந்த நிலைமைகள் எல்லாம் ஆலோசித்து நம்ம சரிவக புரிந்து கொள்ளாத விட்டால் நமக்கு ஞானம் உண்டாவதற்கான வாய்ப்பில்லை. நான் மனிதராகும் எல்லா சிருஷ்டிகளும் எல்லாத்தை விட சிறந்தவன் நான் தான், நான் செய்யறது மாத்திரமே புக்தியோடும் யுக்தியோடும் இருக்கிறது, அறிவோடும் கூடியிருக்கிறது, மற்ற ஜீவிகளுக்கு எல்லாம் ஒரு சிரேஷ்டம் இல்லை, அவைகளெல்லாம் தாழ்ந்தது என்றும் இந்த மாதிரி துர் அபிமானம், இந்த மாதிரி நிமித்தம் கொண்டு ஒரு குருட்டு நம்பிக்கையால இந்த உலகத்துல பொதுவாக இப்படிதான் கருதி வந்திருக்கிறார்கள். ஆனா எதை கொண்டாகும் இப்படி வந்ததால மனிதர் என்று அபிமானித்து வருவதற்கு யாதொரு விவேகம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப யாதொரு வஸ்துவையும் கேட்கவோ பார்க்கவோ அறியவோ செய்தன்னா அதை பற்றி நாம சரியாக மனதை ஊன்றி அதை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால் அதனுடைய உண்மையை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்பதான் இந்த உயர்ந்தது தாழ்ந்தது என்ற இந்த மூட நம்பிக்கை என்பது நம்மை விட்டு அது விலகும் என்பதை தான் ஞானபிதா இதுவரை சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஈஸ்வரன் தான் ஜீவன். அந்த ஜீவனா இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் தன்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான பிரம்மமாகிய அந்த அசையாத நிலையில் இருந்து கொண்டு அசையக்கூடிய அந்த மாயையாகிய அந்த எந்திர நிமித்தம், அந்த மாயை தான் அந்த எந்திர நிமித்தம், அதுதான் அதை அசைய வைக்கிறது. அப்ப சர்வ பூதங்களையும் சலித்து கொண்டிருக்கிறது. அந்த பூதமா இருக்கிற வஸ்து தான் அது ஈஸ்வரன். ஆனா ஈஸ்வரனுக்கு 2 நிலைமைகள் சொல்லியாச்சுல, சகலத்துவம் நிஷ்கலத்துவம், பிரம்மம் மாயை. ஒண்ணு அசையாமல் இருக்கக்கூடியது, ஒண்ணு அசையக்கூடியது.
அப்ப அந்த அசையக்கூடியதுதான் அது சக்தியாக அது வெளிப்படுகிறது. சர்வ பூதங்கள் இருக்கிற அந்த வஸ்து ஈஸ்வரன், அந்த ஈஸ்வர சைதன்யம் தான் அது. ஒரே சக்தி தான் அது. அது வெளியில போனதாலதான் அது பல்வேறு விதமான தோற்றங்களாக அது நமக்கு அது வெளிப்படுத்துது. அதாலதான் நம்ம வெவ்வேறு விதமாக நம்ம பார்க்கிறோம். அசைவுனாலே அது பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜீவசக்தியான வாயு வெளியில் பல வகையாக பின்னப்படுவதால் தான் இந்த மாதிரி பல்வேறு விதமான தோஷங்கள் நமக்கு தென்படுத்துது. அப்ப எல்லாமே ஒரே சக்தியிலிருந்து தான் அது உண்டாச்சு அப்படின்ற அந்த பிரம்மத்திலிருந்து தான் எல்லாமே அது உருவாச்சுன்ற ஒரு அந்த நிலையை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான வழிமுறையில நம்ம பயணிச்சா மட்டும்தான் சரி. நமக்குள்ள இருக்கின்ற அந்த துர் அபிமானம், அதாவது ராக துவேஷங்கள் நம்மை விட்டு அது நசித்து போகிறது. அப்போ சக்தின்னு சொல்லியாச்சு, வெளியில வரக்கூடிய அந்த ஜீவனை அப்படின்னு சொல்றீங்களே, அது பெண்ணுன்னு தானே வருது. அப்போ உண்மையில இந்த உலகத்துல ஆண் பெண் என்ற பேதம் இருக்கிறது. அதை பற்றி அத பெண்ணுன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க ஜீவன், அதாவது பிரம்மம், மாயை, இத பத்தி தான் நீங்க சொல்றீங்களே. மாயை தான் சக்தின்னு சொல்றீங்களே. ஆனா உண்மையில சக்தி என்பது பெண்ணாகத்தானே வருகிறது. உலகத்துல ஆண் பெண் என்ற வித்தியாசம் இருக்கிறதே, இது எப்படி வித்தியாசப்படுகிறது? இத பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். அப்ப பெண்கள்லாம் யாருன்னு பார்த்துன்னு கேட்டீங்கன்னா, அது கேள்விக்கு நம்மளெல்லாம் பிரசவித்த தாய்மார்கள் தான் ஸ்ரீன்னு சொல்றது. இந்த மாதிரி புருஷர்கள்லாம் நாம் என்றும், நம்மை பிரசவித்தவர்கள் தான் தாய் என்றும் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல சொல்லி இருந்தான்னா, ஆதியிலிருந்து இது வரைக்கும் இந்த உலகத்தை இப்படிதான் சொல்லி வந்திருக்காங்க. நாமெல்லாம் ஸ்திரீகள் என்றும், ஸ்திரீகள் எல்லாம் புருஷன் என்று அப்படிலாம் நம்மளுக்கு டீச் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம இதை எப்படி சொல்றது? அப்ப நம்மலாம் ஸ்ரீன்னு தான் சொல்லிக்க முடியாது. நம்ம பிரசவித்தவர்கள்லாம் புருஷன் என்றுதான் அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் எப்படி டீச் பண்ணாங்களோ அப்படிதான் நம்ம அந்த விதத்துல நம்மளால சொல்ல முடியாதது. அப்ப உண்மையில ஸ்ரீ புருஷர்கள் என்பவர் யார்? இப்ப இந்த உலகத்துல அகங்காரமாகிய அண்ட அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம் என்ற மாதிரி பாத்தீங்கன்னா, வெளியில ஆண் பெண் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த உலகத்துல இந்த அகங்காரத்துக்காக நாம் பயணம் செய்யும் பொழுது இதுல ஒரு வித்தியாசம் என்பது இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த தன்மையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெளியில இருக்கிறது தான் உள்ள, உள்ள இருக்கிறது தான் வெளியில. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், இந்த பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அப்ப ரெண்டுமே அது. அப்ப வெளியில இருக்கிறது ஆண் பெண் அப்படின்னு சொல்ற விஷயத்துல அது மாயினுடைய ஒரு அகங்காரத்தினுடைய விளைவால ஏற்படக்கூடிய நிலை அது. அப்ப உண்மையில நமக்குள்ள யார் புருஷன், நமக்குள்ள யார் ஸ்ரீ, இததான் நம்ம அறியணும் அதுல. அப்ப புறத்தே வசிக்கிறவன் புருஷன். அப்போ யானை முதல் எறும்பு வகையான அந்த ஜீவன்களை எங்க வசிக்கிறது? புறமாகிய வீடு. புறம் என்றால் வெளியில கிடையாதது. புறம் என்பது வீடு. வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உடல். அது கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த உடல், அதுதான் புறம் என்பது. அந்த உடலுக்குள்ள யார் வசிக்கிறார்னு ஜீவன் வசிக்கிறது. ஒரு யானையினுடைய உடம்புல அதுக்கு ஒரு ஜீவன் வசிக்கிறது. ஒரு எறும்புனுடைய உடம்புல அதுக்குள்ள ஜீவன் வசிக்கிறது. ஒரு மனிதருக்குள்ள உடல்ல ஒரு ஜீவன் வசிக்கிறது. அப்ப இந்த புறமாகிய இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடலில் வசிப்பவர் யார்? ஜீவன். அந்த ஜீவன் தான் உண்மையில அது புருஷன் என்று சொல்லுவது. அப்ப ஸ்ரீ என்று யார சொல்வது? அது சலித்து ஒரு சக்தியாக அது வெளிப்படுகிறது, மனமாக அது வெளிப்படுகிறதே, அததான் ஸ்ரீ என்று சொல்லுவது. அந்த மனம் அது சலிக்கவே தான், அது வெளியில வியாபிக்கவே தான் பிரகிருத்தியாக தெரிகிறது. அதாவது உலகமாக தெரிகிறது. கேட்பது, காண்பது, அறிவது, இந்த மாதிரி உலகமாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றதே அந்த புருஷன் என்ற அந்த ஒரு சக்தி. அதிலிருந்து வெளிப்பட்ட அசையாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த புருஷன் பிரம்மம் என்ற ஒரு நிலையிலிருந்து மாயை என்ற ஒரு நிலை, ஆகாசம் ஆகிய அந்த பிரம்மம் என்ற நிலையிலிருந்து
அதில் சலனம் ஏற்படும் போது தான் அது ஜீவன் ஆகிறது, வாயு ஆகிறது. அந்த சலனம் தான் சக்தியாக அது வெளிப்படுத்துது. அததான் ஸ்ரீன்னு சொல்லுது. அதுதான் அந்த சலனம் என்றால் அது மனமாகி விடுகிறது. அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மாயையாகிய அந்த மனம், அந்த மனம்தான் கேட்பது, காண்பது, அறிவது ஆகிய இந்த உலகத்தை நமக்குள் அது சிருஷ்டிக்கிறது. அது ஜீவனை விரயம் செய்து, அது சக்தியாகி, அது சலித்து ஜீவனை அதோகதியாக்குவதால் தான் மாயையாகிய உலகம் நமக்குள் அது தென்படுகிறது. அதுதான் பிரகிருத்தியாக, இயற்கையாக கேட்பதும் காண்பதும் அறிவதுமாக அது நமக்குள் அது பல்வேறு பக்க ஜீவன்களாகவும் இயற்கையினுடைய பல்வேறுபட்ட அம்சங்களாகவும் மலை, மரம், செடி, கொடி, மலை, ஒரு பாலைவனம், ஒரு கடல், அப்படி இந்த மாதிரி பல்வேறு வகையாக அது நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதே பிரகிருத்தியாக. அதுதான் சக்தி என்பது. சக்தி என்றாலே அது சலித்து கொண்டிருப்பது, அசைந்து கொண்டிருப்பது. அதுதான் அந்த மாயைன்றது. அததான் இந்த இடத்துல பெண் என்று சொல்வது. அது நமக்குள் இருக்கக்கூடிய ஆண் பெண் என்ற இந்த நிலைமை என்ன? ஜீவனாகிய அது சிவன். அது சலனம் ஏற்பட்டும் போது அது மாயை ஆகிறது, மனமாகிறது. அந்த சலனம் அது உள்ளுக்குள்ளேயே அது இருக்கும், அது சக்தியாக இருக்கிறது. அதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனம்தான் அந்த இடத்துல அது பெண் தன்மை என்று சொல்லுவது. அந்த மனம், அப்ப ஜீவனும் மனமும் இருக்கிறது. அதுதான் சிவசக்தி ஸ்வரூபமாக அது நமக்குள் இருக்கிறது. அதுக்குதான் 2வது அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லியிருப்பார், அது உப்பு தண்ணீரை பற்றி. தண்ணீர் எங்கிருந்து அது உற்பத்தியாச்சோ அதில் தான் அது கரையும். அந்த தண்ணீர், உப்பு எங்கிருந்து உற்பத்தியாச்சோ, சாரி, உப்பு எங்கிருந்து அது உற்பத்தியாச்சுன்னா தண்ணீரிலிருந்து தான் உற்பத்தியாச்சு. அப்ப அந்த தண்ணீரில் தான் அது காணாமல் போகும். ஒரு உப்பு அத தண்ணீரில் போட்டோம்னா அது கரைஞ்சி காணாமல் போகிறது. ஆனா உப்பினுடைய சுவை என்பது அந்த தண்ணீரில் இருக்கத்தானே செய்தது. அப்ப அந்த தண்ணீர் என்பது தண்ணீராக தெரிகிறது, ஆனா அதுல உப்பு இருக்கிறது. அதை பிரிச்சு எடுக்க சொல்லதான் அது மனமாகிறது. அதுதான் மனத்துக்கு அந்த உப்பை உதாரணமாக சொல்லியிருப்பாரு. தண்ணீருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஜீவனுக்கு உதாரணமாக 2வது அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த மனமானது அது உள்ளுக்குள்ளேயே அது ஜீவனோடு அது சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த உப்பு தண்ணீர் போல இருக்கிறது. அப்ப ஜீவனும் இருக்கிறது, அந்த இடத்துல மனமும் இருக்கிறது. அதுதான் சிவசக்தி ஸ்வரூபமாக அது நமக்குள்ளேயே அது பிரகாசிக்கின்றது. எப்ப அந்த மனமானது அது உற்பத்தியான இடத்திலேயே அது அசையாமல் அது நிலை நிறுத்தும் போது, ஜீவனோடு அது சேர்ந்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்ந்து இருக்கும் போது தான் அது உள்ளுக்குள்ளேயே அது சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது. எப்படி அந்த உப்பு உற்பத்தியான இடத்திலேயே அந்த தண்ணீரிலேயே கரைஞ்சி அந்த தண்ணீர் உப்பு சுவை இருக்குது இல்ல, அதே மாதிரிதான் அந்த ஜீவனுக்கு வந்து அந்த மனதினுடைய அந்த சக்தி அது அப்படியே அது ஜீவன் அது நிலைநிறுத்தும் போது, அசையாமல் நிலைநிறுத்தும் போது அது சிவசக்தி ஸ்வரூபமாக அது திறந்து இருக்கிறது. அதுதான் அந்த நிலைதான் பொதுவாக பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் அது. அது பின்வரும் அத்தியாயத்தை அதை பற்றி ஞானபிதா நமக்கு வந்து தெளிவுபடுத்துவாரு. அப்ப அது உள்ளுக்குள்ளது அந்த சக்தி அது உற்பத்தியான இடத்திலே அடங்கி இருக்கும் போது, அது ஜீவனோடு இருக்கும் போது மட்டும்தான் அது புருஷன் ஆகிறது. வெறும் பிரம்மமாய அது மாறிவிடுகிறது. அதுதான் உண்மையான அது புருஷன் என்பது சொல்வது. அதிலிருந்து சலனப்படும் போது தான் அது சக்தியாக அது மாயையாக அது மாறும்போது அதுதான் பெண். இது வந்து நமக்குள் இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இயல்பான அது தன்மை. அது அந்த தன்மைதான் அது வெளியில அது பிரகாசிக்கும் போது, அது நான் எனும் அகங்காரம் வரும்போது தான் அது வெளியில போகுது. அது வெளியில இருக்கிறது தான் பல்வேறு வகையாக பின்னப்படுத்தி பின்னப்படுத்தி அந்த அகங்காரத்துடைய இயல்பு என்ன? ஜீவனை அதோகதியாக்கக்கூடியது, ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடியது. அப்ப அந்த ஜீவனை தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனிலிருந்து தான் மனம் உற்பத்தியாச்சு, அந்த மனதிலிருந்து தான் அகங்காரம் உற்பத்தியாச்சு. ஆனால் அந்த அகங்காரம் அது வெளியில் வியாபித்த போது என்ன நடக்கிறது? அதனால அது ஜீவனை காப்பாற்ற தெரியல, தான் உற்பத்தியான ஜீவனையும் அது காப்பாற்ற தெரியல, ஜீவனை அதோகதியாக்கி நசிக்க செய்கிறது, இறப்பை நோக்கி கொண்டு செல்லுகிறது.
அதே அப்ப ஜீவன் போயிடுச்சுன்னா மனமும் அந்த இடத்துல செத்து போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்ப அகங்காரம் அப்படி அததான் நபும்சகம். அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்த ஸ்வரூபமாக அந்த பிரம்ம நிலை அதால காப்பாற்ற முடியல அகங்காரத்தால. தான் உற்பத்தியான இடத்துல தான் அந்த ஜீவன் அதால காப்பாற்ற தெரியல. அதாலதான் இந்த இடத்துல அது நபும்சகம் அழித்தன்மை அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் அதுதான் அது. அப்ப அந்த அகங்காரத்தை தான் நபும்சகம் என்று சொல்லக்கூடிய நிலை. இப்ப நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த ஜீவனும் சக்தியும் இருக்கும் போது உள்ளில் இருக்கக்கூடிய நிலைமை நைட்டு தூங்க சொல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற உலகம் என்ற நிலைமை நம்மளுக்கு கிடையாது. எப்ப அது வெளியில வந்ததோ அப்பதான் உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா ஒரு விழிப்பு நிலையோடு இருந்தா வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும் அது. அதே நம்ம வெளியில போயிட்டோம்னா வீட்டை விட்டு திண்ணையில உட்கார்ந்து வெளி பக்கமா பார்த்துட்டு இருந்தா வெளியில் உள்ள நிலைமைகளை எல்லாமே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால தெரிய முடியாதது. ஆனா நம்ம அந்த திண்ணையை விட்டு இறங்கி வெளியில போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்குள்ள கிடையாது. ஆனால் இந்த ஜீவனானது அது வெளியில சுத்தமா போயிடுச்சுன்னா நம்ம செத்து போய்விடுவோம். அப்ப அது உள்ள வெளியில இல்லாமல் அதுதான் நபும்சகம் என்கின்ற நிலை. அது அகங்காரத்தினுடைய இயல்பால அது வெளிநோக்கியே அது பார்த்து கொண்டிருக்கிறது. தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையை அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியல அகங்காரத்தால. ஒரு வீட்டு திண்ணையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில போகல. ஆனா வெளியில பார்த்துட்டு இருக்கோம். வெளியில இருக்க நினைக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது. அதே மாதிரிதான் இந்த உடம்ப விட்டு ஜீவன் போகல. ஆனா வெளியில நோக்கியே நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப உள்ளில் இருக்கக்கூடிய நம்ம அந்த உண்மையான நம்ம நிலைமைய எது ஆண் பெண் என்கிற நமக்குள்ள அந்த தெரியாது. எது புருஷன் எது ஸ்ரீன்றத நமக்குள் தெரிஞ்சுக்க முடியல. உள்ள நடக்கத்தை தெரிஞ்சுக்க முடியல. வெளியில இருக்கிறத பார்த்துதான் நம்ம உண்மை 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 நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அது உண்மை இல்லை. ஏன்னா அது ஜீவன் நஷ்டமாயிடு செத்து போகின்றோம். அப்ப செத்து இறப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் அது இறப்புக்கு அதை அறியும் போதே அதை செய்யும் போதே அது இறப்பை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்றால் அதுதான் அந்த இடத்துல அகங்காரம். அதுதான் நபும்சகம் என்கின்ற ஒரு நிலை. அப்ப எப்ப நம்ம அதை விட்டுட்டோம்னா எப்ப நமக்குள்ளேயே புருஷனாகின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப நமக்குள்ள அந்த சுவாசமானது வெளி உள் என்ற அந்த நிலை இல்லாமல் நம்ம அது உள்ளுக்குள்ளேயே அது மேலும் கீழுமாக நடத்தி அது உற்பத்தியான இடத்திலேயே அந்த அகங்காரத்தை நாம் கொண்டு செல்லும் போது அதை நிலைநிறுத்தும் போது அப்பதான் மனமும் அதனுடைய உற்பத்தியான இடத்துல போய் சேரும் அது. அப்பதான் அது நாம் உண்மையில் புருஷன் ஆகின்றோம். அதுவரை நாம் நபும்சகம் என்கின்ற ஒரு அலி என்கின்ற ஒரு தன்மை தான். அப்ப உண்மையான நபும்சகம் என்ற தன்மை வெளியில பார்க்கக்கூடிய அந்த நபும்சகம் என்ற அலித்தன்மை என்பது ஆணாக இருக்க பெண்ணாக மூன்றாம் பாலினத்தினர் என்று சொல்றார்களே அவர்களெல்லாம் உண்மையான அவர் கிடையாதவர்களெல்லாம் அலித்தன்மை அவர்கள்லாம் அது கிடையாதது. நம்மளுடைய அகங்காரம் தான் இந்த உண்மைத்தன்மையை நமக்குள்ள எது ஸ்ரீயாகவும் புருஷனாகவும் எது பிரம்மம் எது மாயை எது சலனம் இல்லாமல் இருக்கிறது எது சலனப்படுகிறது இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அலி என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றமே இதுதான் தவறு. தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் நாம் அறிய பார்க்க வேண்டும். அதை பார்த்தால்தான் நம்ம அறிய முடியும் எது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மை என்பது. அதை விட்டுட்டு வெளியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது அகங்காரத்தினால் அறியக்கூடிய ஆண் பெண் தன்மை தான் அது வெளியில இருக்கக்கூடிய தன்மை அது. அந்த அகங்காரம் தான் இந்த இடத்துல நபும்சகம் என்கின்ற நிலை அது. அததான் ஞானப்பிதா இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. ரெண்டாவது நாம் இருக்கும் பொழுதே ஒரு செத்த பிணம் கூட சரியது ஒரு அசையாமல் இருக்கிறது சலனப்படாமல் இருக்கிறது. ஆனா ஜீவன் இல்லை. ஆனால் ஜீவன் இருக்கும் பொழுதே நம்மளுடைய அந்த மனதை
வாழும் பொழுதே அதை சலனமில்லாமல் நிலைநிறுத்துவது தான் உண்மையான அது யோகம். அது ஏன்னால் அந்த மனம் சலனப்பட்டாலே அகங்காரம் அது வெளிப்படும். அகங்காரம் அது வெளிப்பட்டாலே அது ஜீவனை அழிக்கக்கூடிய அந்த நிலை அது. அப்ப அது வாழும் பொழுதே நம்ம உண்மையாக அது வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய அந்த மனதை அதை உற்பத்தியான இடத்திலேயே சலனமில்லாமல் அதை நிலைநிறுத்தும் போதுதான் நாம் வாழும் போதே நாம் உண்மையாக வாழ்கின்றோம். இல்லை என்றால் அதை நிறுத்த தெரியல, அகங்காரமாக ஜீவனை அதோகதியாக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் வாழும் போதே இறப்பை நோக்கி செத்து கொண்டிருக்கின்றோம், மரணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியே போச்சுன்னா என்னைக்கோ ஒரு நாள் மரணம் நம்மளுக்கு. அது அந்த மரணம் அடைந்த அந்த பிணம் கூட அசையாமல் இருக்கிறது. ஆனால் இருக்கும் பொழுதே நாம் உண்மையிலே வாழும் போதே வாழ்வது என்றால் நம்மளுடைய ஜீவனை நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தி அசையாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே நிலைநிறுத்துவது தான் உண்மையான அது வாழ்தல் என்பது தான் இந்த இடத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நபும்சகம் என்கின்ற அந்த நிலை நம்மை விட்டு அது போக வேண்டும் என்றால் நம்மளுடைய அந்த பிராணனை அதோகதி ஆக்காமல் அந்த அகங்காரத்தை அதன் உற்பத்தி ஸ்தானமான அதை இடத்திலேயே நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் அது அடங்கிய மனமாக அது பயணிக்கும். அது அந்த மனம் அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அந்த ஜீவனோடு ஐக்கியப்படும் போது மட்டும்தான் உண்மையில் அது புருஷன் ஆகிறது என்பதைதான் இந்த அத்தியாயத்தில் நம்ம ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. நாளைக்கு என்னன்னா, அப்ப பெண்கள் பிரசவிக்கிறார்களே, எப்படி அந்த கர்ப்பம் உண்டாகிறது, ஆண் குழந்தை பிறப்பதற்கு என்ன காரணம், இன்னொன்னு பல்வேறு உருவ வித்தியாசங்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்பதை தான் இந்த புத்தகத்துல 6வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நாளைக்கு அதை பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் இந்த உருவ வித்தியாசம் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துருந்தோம். வெளியில் இருக்கக்கூடிய தோற்றத்தில் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளார வசிக்கக்கூடிய ஜீவனில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த ஜீவனுக்கு ஒரே சக்தி இல்லாமல் வேறு சக்திகள் கிடையாது அப்படிங்கிறதையும் கவனிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உருவ வித்தியாசங்கிறது அது வெளித்தோற்றத்தை வச்சுன்னு சொல்லியாச்சு, ஓகே. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய உருவங்களில் ஆண் பெண்ணுன்னு சொல்லி ஒரு பேதம் இருக்குது, ஆணினம் பெண்ணினம்னு சொல்லி அந்த பாலின வேறுபாடு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விவரத்தை தான் சீடன் மேலும் ஒரு சந்தேகமாக கேட்குறார். ஸ்திரீ புருஷ வித்தியாசம். இப்போ ஸ்திரீ புருஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உலகம் என்னவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம்னா, இப்போ நம்மளெல்லாம் புருஷன் அப்படின்னும் நம்மளை பிரசவித்த தாய்மார்களை ஸ்திரீகள் அப்படின்னும் உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. இது தொடக்கத்திலிருந்தே இப்போ வரைக்கும் அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நாமளும் அப்படி தான் நம்பியிருக்கிறோம். ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே நம்மளை ஸ்திரீ அப்படின்னும் நம்மளை பிரசவித்தவங்களை புருஷன்னு சொல்லியிருந்தால் நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அப்படி தான் நம்பியிருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு உண்மையாகவே யார் ஸ்திரீ யார் புருஷன்னு நமக்கு தெரியாது. ஸோ உலகம் என்ன நமக்கு கற்பித்ததோ அதைத்தான் நம்ம இப்போ புரிஞ்சு வச்சுருக்கிறோமே தவிர, அதைத்தான் நம்பி இருக்கிறோமே தவிர, ஸ்திரீ புருஷர்களுக்கான அர்த்தங்கள் நமக்கு தெரியறது கிடையாது. அப்போ உண்மையாகவே புருஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புறத்தில் வசிக்கிறவன் தான் புருஷன். அப்போ இங்கே இதில் புறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வெளியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவிகளும் எல்லா உயிர்களும் அவங்க வசிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடுகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஜீவிகளுக்கும் ஒவ்வொரு விதமான வீடுகள் இருக்கும். அவங்க ஓய்வெடுப்பதற்காக வேண்டி, அவங்க தூங்குறதுக்காக வேண்டி அதை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கவுங்க சுகமாக வசிக்கிறதுக்காக வேண்டி ஒரு வீடுகளை ஏற்படுத்தி இருக்கிறத தான் நம்ம புறம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவரவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவன்
சுகமாக வசிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தின வீடு எது அப்படின்னு கேட்டால் இந்த உடம்பு தான். இந்த ஜடம் தான் ஜீவனுடைய வீடாக இருக்குது, ஜீவன் வசிக்கக்கூடிய வீடாக இருக்குது. அப்போ இந்த ஜடத்துக்கு தான், இந்த உடம்புக்கு தான் புறம்னு சொல்லணும். அப்போ இந்த புறத்துக்குள்ளாரே வசிக்கக்கூடிய நிலைமையில தான் அது ஜீவன்னு சொல்கிறது. அப்போ அது இந்த உடம்பை விட்டு வெளியில் போகாமல் இந்த புறமாக இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளாரையே அது அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை, சலிக்காமல் உள்ளுக்குள்ளாரே நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலைமையை தான் நாம் புருஷன்னு சொல்லணும். அந்த நிலைமையில தான் நம்ம ஜீவன்னு சொல்கிறோம். இப்போ நாம் வெளியில் வியாபிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த அவஸ்தைகளையும் கவனிக்க முடியாது. வீட்டுக்குள்ளாரையே கதவு நல்லா சாத்திட்டு உள்ளார இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. இதே நாம் அந்த கதவு ஜன்னல்களை திறந்துட்டு நம்ம வெளியில் போகும்போது மட்டும்தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும், அதை பார்க்க முடியும். இப்போ அந்த வீட்டை விட்டு முழுவதும் இறங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால் அது வெளியினாயிரும். இப்போ அவரவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனானது இந்த உடம்பை விட்டு அது வெளியில் முழுவதும் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் என்ன ஆகும் அப்படின்னா பிணமாயிருவோம். அப்போ நம்மளால் எதையாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமானா முடியாது. இந்த கதவு ஜன்னல்லாம் மூடிட்டு உள்ளுக்குள்ளார இருந்துட்டாலும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாது. அப்போ இப்போ நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா, உள்ளிலும் அல்லாமல் வெளியிலும் அல்லாமல் அந்த வாசப்படியில் இல்லைன்னா திண்ணையில் நாம இருக்கிறோம். அப்படி அந்த திண்ணையில் இருக்கும்போது நாம் எதை கவனிக்கிறோமோ, எந்த வழியாக நம்ம பார்க்குறோமோ அதைத்தான் நம்ம கிரகிச்சிட்டு இருக்கிறோம், கேட்கிறதாகவும் காண்கிறதாகவும் அறிகிறதாகவும். அப்போ வீட்டுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் இல்லாத நிலைமையில் நாம் இப்போ இருக்கிறோம். எப்போ நாம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய தொழில்களெல்லாம் விட்டுட்டு தூக்கம் அப்படின்னு நாம் அபிமானிக்கக்கூடிய சமயத்தில் மனமானது வெளியில் வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்குதோ, நாம் படுத்து தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அப்போ நம்முடைய சக்தி என்னவா இருக்குது அப்படின்னா அவனவனுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அது சக்தியாக சலித்து வெளியில் வர்றது கிடையாது. தூக்கம் விழித்து வெளியில் வந்ததுமே, அந்த மனமானது வெளிப்பட்டதுமே வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்கிறோம். அப்போ ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னா மனமாக வெளியில் வியாபிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது முழுவதுமாக வெளியேறி போகலை, அது சக்தியாக மட்டுமே சலித்து கொண்டு இருக்குது. ஏன்னா அது முழுசும் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் செத்து போயிடுவோம். அப்போ உள் அப்படிங்கிறது என்ன, வெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனவனில் இருக்கக்கூடிய சக்தி வெளியில் சலிக்கிறதுனால அதுக்கு வெளி அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம சொல்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை கிரகிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. அவனவனில் இருக்கக்கூடிய சக்தி எப்போ அவனவனுக்குள்ளாரே அடங்கி இருக்குதோ அப்போ நம்ம உள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெளிங்கிற அவஸ்தையை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஜீவனானது சக்தியாக வெளியில் சலிக்காமல் அவனவனுக்குள்ளார அடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் புறத்தில் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை, புறத்திலே வசிக்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையில தான் அது புருஷனாக இருக்குது. ஏன்னா அந்த ஜீவனானது சக்தியாக வெளியில் வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கினதுனால. அப்போ இந்த ஜீவனால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்க முடியும். இந்த மனமானது தான் வெளியிலையும் உள்ளாரையும் மாறி மாறி வியாபிச்சிட்டு இருக்குது. தூக்க சமயத்தில் உள்ளுக்குள்ளார அடங்கின மாதிரியும் விழிப்பு நிலைமைகளில் வெளியில் வியாபிக்கிற மாதிரியும் ஒரு 2 நிலைமைகளில் அதுதான் வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போ எப்போ இந்த ஜீவனானது அவனவனுக்குள்ளாரே அடங்குதோ அந்த நிலைமையை தான் இங்கே நாம் புருஷன்னு சொல்கிறோம். எப்போ அந்த உள்நிலையில் இருந்த சக்தியானது வெளிமுகமாக வியாபிக்க ஆரம்பிக்குதோ அந்த நிலைமையை தான் நாம் ஜீவசக்தியான வாயு, சிவசக்தி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்.
அதுதான் புருஷ பிரகிருதி அப்படின்னு சொல்கிறது. புருஷனாக இருந்த அந்த நிலைமை அது பிரதிபலித்து சக்தியாக சலிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அடங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு புருஷனுடைய சைத்தன்யம் சக்தியாக வெளியில் சலிக்கும் பொழுதாகும் அதை சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புருஷன் அப்படிங்கிறது ஜீவனாகவும், அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட சிவனாகவும், சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்திரீயாகவும், அதாவது நாம் வெளிங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணக்கூடிய மாயையாகவும் இருக்குது. அப்போ அவனவனுக்குள்ளார அடங்கின நிலைமையில் இருந்த அந்த புருஷனாக இருக்கக்கூடிய சிவனுக்கு, அந்த ஜீவனுக்கு சலனம் உண்டாகும் போது தான் இந்த புருஷ பிரகிருதியாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய மாயை அப்படிங்கிறது உண்டாகுது. இப்போ அந்த மாயை உண்டாகலை அப்படின்னு சொன்னால் இங்கே உலகமானது அங்கே உண்டாகிறது கிடையாது. தூக்கம் விழிக்கும் போது தான் இந்த உலகத்தினுடைய உற்பத்திங்கிறதே உண்டாகுது. நம்ம தூக்க நிலைமைக்கு போயிட்டோம்னா நம்மளிலிருந்து உண்டான உலகம் நம்மளையே அடங்கி போகவும் செய்யுது. மீண்டும் தூக்கம் விழிக்கும் போது தன்னில் அடங்கிய உலகம் மறுபடியும் வெளியில் விஸ்தரிக்கவும் செய்யுது. அப்போ இந்த உலகம் சொல்லக்கூடிய இந்த வெளி, இந்த மாயையினுடைய அவஸ்தையினுடைய தாயார் யார் அப்படின்னு சொன்னால் அது புருஷ பிரகிருதியாக சலித்து வெளியில் வரக்கூடிய சக்தி. அதுதான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இதில் நான் தான் பார்க்குறேன், நான் தான் பேசுகிறேன், நான் தான் கேட்குறேன் அப்படின்லாம் நாம் ஒரு நிலைமையில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நான்கிற அந்த அவஸ்தை என்னவாக இருக்குது அப்படின்னா அதுதான் உலகத்தினுடைய பதிவுகளாக இருக்குது. உலகம் நம்மளை என்னவாக சொல்லி கொடுத்துருக்குதோ, நாம் யாருன்னு சொல்லி உலகம் நம்மளை அடையாளப்படுத்தி வச்சுருக்குதோ அதுதான் நாமன்னு நம்பியிருக்கிறோம். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளை பற்றி நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறது எல்லாமே இந்த உலகம் நமக்கு நம்மளை பற்றி எதை கற்பித்து வச்சுருக்குதோ அதைத்தான் நாம் நம்மளாக நாமவே அதை அபிமானித்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த நிலைமையும் உண்டாகிறது எங்கே அப்படின்னா மாயைங்கிற நிலைமையில தான். அப்போ நம்மளுடைய தாயார் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மாயைங்கிற அவஸ்தை. ஏன்னா அந்த அவஸ்தையினால தான் நாம் உண்டாயிருக்கிறோம், நான்கிற நிலைமை உண்டாயிருக்குது. அப்போ மாயையாக இருக்கக்கூடிய சக்தி அது தாயாராக இருக்கிறதா இருந்தால் அப்போ ஜீவன்கிறது யாராக இருக்க முடியும் அப்படின்னா அவர் சிவன், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்க முடியும். அப்போ ஜீவன் அதாவது சிவன் அது தகப்பனாகவும், அது புருஷனாகவும், அது ஆணாகவும், அதே போல் தாயாராக இருக்கக்கூடிய சக்தி அது ஸ்திரீ, அது பெண்ணாகவும் தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய உண்மையான தாய் தகப்பன் யார் அப்படின்னா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனும் மனசும் தான். ஏன் இதை தாய் தகப்பன் இவங்க ரெண்டு பேரையும் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா நாம் கர்ப்பபாத்திரத்தில் ஒரு சிசுவாக உருமாற்றம் அடைகிறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்பு தான் காரணம். வெளியில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சம்யோகத்தில் ஈடுபடுறதுங்கிறது அது வெளித்தோற்றத்தில் கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அவரவர்களுக்குள்ளார வெளியில் இருக்கக்கூடிய புருஷனாகட்டும், வெளியில் இருக்கக்கூடிய ஸ்திரீயாகட்டும், அவரவர்களுக்குள்ளாரையும் ஒரு ஸ்திரீ புருஷர்கள் இருக்கிறாங்க. எல்லா உயிர்களுக்குள்ளாரையும் இந்த ஸ்திரீ புருஷர்கள் இருக்கிறாங்க. ஜீவனும் மனசும் இருக்கவே செய்யுது. இந்த சம்யோக சமயத்தில் இந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி புருஷனாக இருக்கக்கூடிய ஜீவனோடு சேர்கிற அந்த நிலைமையை தான் சம்யோகம்னு சொல்கிறோம். அப்படி சேரும்போது தான் புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலமானது இலக்கி கீழே வரப்பட்டு அது ஜீவசக்தியான வாயுவால் கர்ப்ப பாத்திரத்தில் ஊதி தள்ளப்படுது. இந்த மனமும் ஜீவனும் அங்கே ஒன்று சேரலை அப்படின்னு சொன்னால் சுக்கிலமானது இலகி வர்றது கிடையாது. சுக்கிலம் இலகி வராமல் சந்தானமானது உற்பத்தி ஆகிறது கிடையாது. நாம் உற்பத்தி ஆனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாய் தகப்பனார்னு சொல்லி நாம் அபிமானிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனும் மனசும் சேர்ந்ததுனால தான் உண்டானது. அதனால தான் ஜீவன் அப்படிங்கிறது தகப்பனாகவும் தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்தியாகவும் இங்கே சொல்லப்படுது. எனக்கு இந்த
டாபிக் பேசும்போது இதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த திருவிளையாடல் படத்தினுடைய கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஞானப்பழம் வாங்கக்கூடிய அந்த செக்மெண்ட், யார் முதல்ல உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு ஞானப்பழம்னு சொன்னதுமே முருகன் வந்து மயில் எடுத்துகிட்டு உலகத்தை சுற்றுறதுக்கு போயிடுவார். ஆனால் கணபதி என்ன பண்ணுவார்னா, என்னுடைய தாயும் தகப்பனாருமே என்னுடைய உலகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவனையும் பார்வதியும் சுற்றிட்டு வந்து ஒரு ஞானப்பழத்தை அவர் வாங்கிடுவார். அப்போ அங்கே கணபதி அப்படிங்கிறவருக்கு மட்டும் அந்த சிவனும் பார்வதியும் தாயும் தகப்பனும் கிடையாது. நமக்கும் தாய் தகப்பன் யார் அப்படின்னா ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனும் மனமாக இருக்கக்கூடிய சக்தியும் தான் இங்கே தாய் தகப்பனாக இருக்குது. அந்த ஜீவனும் மனசும் சேர்ந்து தான் அகங்காரமாக இருக்கக்கூடிய நம்மை உண்டு பண்ணியிருக்குது. அப்போ நம்மளுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய ஜீவன் அது புருஷனாக இருக்குது, ஆணாக இருக்குது. நம்மளுடைய தாயாராக இருக்கக்கூடிய மனம் அது பெண்ணாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை என்னன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு, அவரை புருஷன்னு சொல்லிட்டோம். இன்னொருத்தர் வெளியில் வியாபிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அவரை சக்தி, புருஷ பிரகிருதி, அது பெண் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய நாம யார்? நாம் வெளியிலேயே தான் இருக்கிறோம், நமக்கு உள்ங்கிற விஷயத்தோட தொடர்பே கிடையாது. இந்த ஜீவன் உள்ளுக்குள்ளாரே இருக்கிறது, மனசு உள்ளுக்குள்ளாரையும் வெளியிலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கக்கூடியது. ஆனால் இந்த அகங்காரம் வெளியில் மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்மளை என்னன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது? உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறவரை ஆணுன்னு சொல்லியாச்சு, உள்ளிலும் வெளியிலும் மாறி மாறி வியாபிக்கக்கூடியவரை அவருடைய பிரகிருதியாக பெண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ வெளியில் மட்டுமே இருக்கக்கூடிய நாம யார் அப்படின்னா ஆணும் பெண்ணும் அல்லாதவர் அப்படின்னு சாமி சொல்கிறார். ஏன்னா இந்த இரண்டு தன்மைகளுக்குள்ளாரையும் நாம் கிடையாது, இந்த 4 அகங்காரம் கிடையாது. அதனால் அதை நபும்சகம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இரண்டுமே அல்லாதவர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அவரவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய புருஷனாக இருக்கக்கூடிய சிவனாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் வெளியில் வியாபிக்கும் போது அது சக்தியாக மாற்றம் அடையுது. அதுதான் மனமாக செயல்பட்டு இருக்குது. அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து தான் நான் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடிய அகங்காரம் அது உற்பத்தியாக இருக்குது. இந்த அகங்காரமானது எதுக்காக உற்பத்தியாக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த மனம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அறிந்தாலும் அதை ஞாபகப்படுத்துகிற வேலையை இந்த அகங்காரம் செஞ்சாகணும். இந்த மனம் முதல் முறையாக ஒரு விஷயத்தை பார்க்குது, அம்மாவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவனுடைய முகத்தை அது பதிவு பண்ணிக்குச்சு. மறுமுறை அதே முகத்தை பார்க்கும்போது இது அம்மா தான், ஏற்கனவே பதிவில் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இது அம்மாவனுடைய முகம்தான் அப்படிங்கிறத இந்த மனசுக்கு நினைவுபடுத்தணும். அந்த வேலையை தான் இந்த அகங்காரம் செய்யணும். அதுக்கு தான் இந்த அகங்காரமானது படைக்கப்பட்டிருக்கு. இந்த மனமானது எதெல்லாம் பார்த்து கேட்டு அறிந்து அனுபவிச்சிச்சோ அந்த பதிவுகள் எல்லாத்தையுமே அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய சுழிமுனைகளில் அதனுடைய இருதயம்ங்கிற பாகத்தில் அது பதிவு பண்ணி வச்சுருக்கும், சேவ் பண்ணி வச்சுருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் முதல்ல இந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே அது பார்த்த விஷயந்தானா, அதுக்கு என்ன பேர், அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத உடனே கொண்டு வந்து காமிச்சிடணும். கொஞ்சம் கூட டிலே பண்ணுறதுங்கிறதே கிடையாது. இந்த அகங்காரம் அவ்வளோ ஜாக்கிரதையாக செயல்பட்டு இருக்குது. இந்த மனம் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிக்கிற ஒரு நிலைமைக்கு வருது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் எப்படி உச்சரிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த எழுத்துக்கள்லாம் எந்த அர்த்தத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அதை படிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது படிக்கவே உள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் ஒவ்வொன்றா அந்த மனசுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருது, அந்த பதிவுகளை வச்சு நினைவுபடுத்திகிட்டே வருது. அதுக்கு தான் இந்த அகங்காரமானது நமக்குள்ளார இருக்குது. அப்போ மனம் தொடர்ந்து இதில் பந்தத்தில் இருக்கிறதுக்கு இந்த அகங்காரம் ஒரு காரணமாக இருக்குது. ஒருவேளை அகங்காரம் அதை வெளிப்படுத்தலைன்னா இந்த மனம் வெறுமனே பார்க்குமே தவிர அது என்னன்னே அதுனால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பதிவுகளில் இருந்து அதுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயிலிங் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் மனம் வெறுமனே பார்க்குமே தவிர அதனால் அது என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி ஒரு பிறந்த குழந்தை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குது,
ஏன்னா அதுக்கு எந்த பதிவுகளுமே கிடையாது. இன்னும் அது எதையுமே கற்றுக்கல. அம்மாவை பார்க்குது, அது என்னன்னே தெரியல. கலரை பார்க்குது, என்னன்னே தெரியல. சுற்றி முற்றியும் ஹாஸ்பிட்டல் பெட்டு ஸ்க்ரீனு சொல்லி என்னென்னமோ பார்க்குது, ஒன்றுமே தெரியல. ஏன்னா எதுவுமே அதனுடைய பதிவுக்குள்ளார வரல. ஆனால் பார்த்து பதிவுகளை ஏற்படுத்திக்கிச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை மறுபடியும் ஒரு 4-5 வயசில் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சுன்னா உடனே இது ஸ்க்ரீனு, இங்கே டோர் இருக்குது, இங்கே டேபிள் இருக்குது, இது நர்ஸு, இது டாக்டரு, இது பேஷண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அதை அடையாளப்படுத்திடும். என்னென்னலாம் பதிவுக்குள்ளார இருக்குதோ அத்தனை விஷயத்தையும் அது பார்க்கும் போதெல்லாம் நினைவுக்கு வந்துக்கிடும். அதுக்கு தான் சாமி ஒரு உதாரணம் சொல்கிறாரு. நமக்கு ரொம்ப பழக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெட்ரூம், நாம் டெய்லியுமே நைட்டு தூங்கி எழுந்து போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். அது கரண்ட்டு போனால் கூடவும் நம்ம சுலபமாக எங்கே டேபிள் இருக்குது, எங்கே கட்டில் இருக்குது, எங்கே கதவு இருக்குதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பெட்ரூம். அது ரொம்ப வருஷமாக அந்த அறையில் தான் தூங்கிட்டு இருக்கிறோம், வந்துட்டு போயிட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ரூமில் கூட நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு எதுவும் தெரியறதில்ல. தூக்கத்திலிருந்து எழுந்ததுமே முதல்ல என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சக்தியாக இருக்கக்கூடிய மனசு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த சக்தியாக இருக்கக்கூடிய மனசு அகங்காரத்தை உண்டு பண்ணுது. இது ஒவ்வொரு நாளும் இப்படி தான் நடக்குது. ஒருவேளை அது மனம் வெளியில் வந்து அகங்காரம் உண்டு பண்ணுறது கொஞ்சம் லேட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பழக்கப்பட்ட ரூம்பாக இருந்தாலும் சரி, இந்த மனமானது சுற்றி இருக்கக்கூடிய எந்த சமாச்சாரத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. இங்கே டேபிள் இருக்குது, நகர்ந்து போகணும், நேராக போனால் இடிச்சுக்குவோம், இங்கே செவுரு இருக்குது, இங்கே கதவு கிடையாது, இந்த வழியாக போக முடியாது, எதுவுமே அந்த மனசுக்கு தெரியாது. அந்த அகங்காரம் அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேராக கதவு இருக்கிறது மூடி இருக்கிறது கூட தெரியாமல் நாம் போய் முட்டிக்குவோம். அதை நாம் அறத்தூக்கம்னு சொல்லுவோம். அறத்தூக்கத்தில் எந்திரிச்சு போய் இங்கே முட்டிக்கிட்டான் பாரும்போம். ஏன் அப்படின்னா அந்த முழு தூக்கமானது கலைக்கப்படலை. அது எப்போ கலைக்கப்படும் அப்படின்னா மனம் மட்டும் உற்பத்தி ஆனால் பத்தாது, அகங்காரமும் உற்பத்தி ஆனால் தான் அந்த முழு தூக்கமானது நிவர்த்தி ஆகுது. அப்படி வெறுமனே மனம் மட்டும் இருக்கக்கூடிய சமயத்தில் பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் கூட நாம் ஏதோ பழக்கமே இல்லாதவர் மாதிரி போய் முட்டிக்குவோம். ஏன்னா எதிரில் கதவு இருக்குது, அது மூடி இருக்குதுங்கிறத இந்த மனதிற்கு சொல்லித்தர்றதுக்கு அங்கே அகங்காரமானது வரணும். வரலை அப்படின்னு சொன்னால் போய் முட்டிக்கிட்டு காயப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறமா தூக்கம் கலைஞ்சு அந்த அகங்காரம் வெளியில் வந்த உடனே ஐயோ முட்டிக்கிட்டமேன்னு சொல்லி தேய்ச்சிக்கிட்டு இருப்போம். ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அகங்காரம் வராதனால. அப்போ அகங்காரத்தினுடைய தன்மை என்ன, அது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மனதிற்கு அது கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அறிவிக்கிற வேலையை தான் அது செய்யுது. இந்த அகங்காரமானது இந்த மனதோட சேரலை அப்படின்னு சொன்னால் மனதுக்கு இங்கே எந்த வேலை செஞ்சாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. அது வெறுமனே பார்த்து என்ன யூஸு, அது வெறுமனே ஒரு இசையை கேட்டு அதனால் என்ன யூஸு, அது இசைதானா, அந்த சப்தம் என்ன சொல்ல வருது, அது என்ன வகையான விஷயமா இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது அதுக்கு. அப்போ மனம் இங்கே வந்து தொடர்ந்து பந்தப்பட்டு இங்கே இயங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த அகங்காரம் தான். நான்கிற நிலைமை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனதுனால இங்கே வாழவே முடியாது. இங்கே எந்த ஒரு செயல்களையும் செய்ய முடியாது. இங்கே எந்த ஒரு அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாது. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் பார்க்குறோமோ கேட்கிறோமோ அறியிறோமோ எல்லாமே அகங்காரத்தினுடைய நிலைமையில தான் இந்த மனமானது கவனிச்சிட்ருக்குது. அதனாலேயே அது எல்லாமே அகங்காரம்ங்கிறார். இந்த உலகமே அகங்காரம் தான். நான் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட அகங்காரம் தான். அப்படிப்பட்ட அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் பிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வேதங்கள். அந்த பிரம்மா தான் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனதினால உண்டாக்கப்பட்டவர். அவர்தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகளுக்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறதா உலகத்தில் எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. பிரம்மா இல்லைன்னா எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா இந்த அகங்காரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனதினால சம்யோகம் செய்ய முடியாது. இந்த மனசும் ஜீவனும் சேர முடியாது.
இவங்க 2 பேரும் சேர்றதுனால சுக்கிலம் இலகி அது வாயுவால் ஊதப்பட்டு கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்து சந்தானமாக உருமாற்றம் அடையாது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாங்கிற நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். நான்கிற அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுவும் புருவ மத்தியத்தில் ஒரு யக்னம் பண்ணிட்டு இருக்குது. சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நேத்திரத்தில் அந்த ஹோம குண்டம் இருக்குது. அந்த ஹோம குண்டத்தில் அது யக்னம் பண்ணிட்டு இருக்குது. நாம் அந்த பிரம்மாவனுடைய சில படங்களை பார்த்தா தெரியும். இந்த சீதாராமன் கல்யாணம் இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பிரம்மாவையும் அந்த கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் பார்த்தா பிரம்மாவையும் ஒரு ஓரமாக அவர் ஒரு யக்னத்தில் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கூட அதில் வச்சுருப்பாங்க ஃபோட்டோஸில். அவர் அங்கே என்ன வகையான யக்னம் பண்ணுறாரு அப்படின்னா, எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாராதிகள் அந்த பொருள்களை அவர் அக்னி குண்டத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஏற்கனவே நம்ம பதிவுகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த பதிவுகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு அக்னி குண்டத்தில் ஏதாவது ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எரிஞ்சு என்னவா வரும் அப்படின்னா புகையாக வரும். அப்படி நம்மளுடைய எண்ணங்களானது அந்த அக்னி நேத்திரத்தில் விழுந்து அந்த அகங்காரத்தினால எரிக்கப்படுறதுனால தான் புகையாக இந்த உலகமே உற்பத்தி ஆகிருக்கு. அதனால தான் இந்த உலகமானது புகையாகும் அப்படின்னு சாமி சொல்கிறதுக்கு காரணம். இப்போ நாம் நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு ஹோமகுண்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஹோமகுண்டம் நடத்தக்கூடிய அறைகளுக்கு நாம் போனோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய புகையானது அறை முழுவதும் பரவிடும். வெறும் புகை மூட்டமாக இருக்கும். எதிரில் யார் நிற்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கண்ணெல்லாம் எரிஞ்சு கண்ணவே மூடுற அளவுக்கு புகையுடைய எரிச்சல் இருக்கும். அப்போ நம்மளால் அறைக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சௌரியமாக பார்க்க முடியாது. அப்போது அறியாமை அப்படிங்கிறது எதனால் நமக்கு உண்டாயிருக்குது அப்படின்னா, இந்த உலகம்ங்கிற புகை இருக்கிறதுனால தான். இந்த புகைக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். நம்மளை சுற்றியும் உலகம்ங்கிற புகை இருக்குது. அந்த புகையினால தான் நமக்கு எதையும் அறிய முடியாத நிலைமைங்கிறது இருக்குது. எப்போ அந்த புகையெல்லாம் நீங்கி போகுதோ அப்போது நம்ம இயல்பாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவோம். அப்போ புகை நீங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா அந்த விசாராதிகளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள்ங்கிற பொருள்களை அந்த ஓமத்தில் அவர் போடாமல் இருக்கணும். ஏதாவது ஒரு எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர். அந்த வேலையை அவர் செய்யாமல் இருக்கணும். அடுத்தது இதுவரைக்கும் உற்பத்தி பண்ணப்பட்ட புகைகள், அதாவது அந்த பொருள்களை முழுவதும் எரிஞ்சு போய் அந்த புகையெல்லாம் காலியாகி போகணும். அப்போ தான் நமக்கு இந்த புகை முழுவதும் நீங்கி போய் இந்த ஜீவசக்தியான இந்த மனமாக இருக்கக்கூடிய சக்தி அது என்னவாக இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கு அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார அடங்கி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய அடையாளம் என்னன்னு நமக்கு தெரியும். உண்மை என்னங்கிறத நம்மளால் கிரகிக்க முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா இந்த பொருள்களை போடாமல் இருக்கணும். எண்ணங்களை அவர் உற்பத்தி பண்ணாமல் இருக்கணும். அந்த வேலையை மட்டும் அவரை செய்ய விடாமல் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம்ங்கிற விஷயத்தை நம்மளால் சுலபமாக மறந்துட முடியும். மறிக்கு படிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாயிரும். செத்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நாம் யாருங்கிற தன்னைத்தானே அறிதல்ங்கிறது சுலபமாயிரும். இந்த வேலையெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த அகங்காரத்தினுடைய வேலையாகவே இருக்குது இப்போது. அதனால் இந்த உலகம்ங்கிற புகையை உண்டு பண்ணுறதே அவருடைய முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறார். அதனால் இந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த தாமச குணம் நமக்குள்ளார உண்டாகாமல் நம்ம அதை தடுக்க செய்யும் போது மட்டும்தான் இந்த நபும்சகம்ங்கிற அந்த இரண்டும் அல்லாத தன்மை நம்மளிலிருந்து நீங்கி போய் இந்த மனமானது வெளியில் வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கும்.
ஏன்னா இந்த மனதிற்கு இது இன்னென்ன சங்கதிகள்னு சொல்லித்தரதுக்கு அகங்காரம் இருக்கிறதுனால தான் அது திரும்ப திரும்ப வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்களில் ஏதாவது ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே அதுக்கு சொல்லித்தரதுக்கே ஆள் இல்லைன்னா அது வெறுமனே எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்க முடியும்? எதையுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம வெறுமனே பார்க்கறதும் கேட்குறதும் வேலையை அந்த மனதினால் செய்ய முடியாது. இந்த மனதினுடைய நிலைமையே யாரோ ஒருத்தரோட அது துணை இல்லாமல் அதனால் வாழ முடியாது. இந்த மனமானது ஏதாவது வேலை செய்யணும்னா கூட யாரோ ஒருத்தர் வேணும், தனித்து அதனால் இயங்க முடியாது. இந்த மனசை கவனித்து பாருங்கள், உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்று இருக்குது, வெளியில் மட்டுமே இருக்கக்கூடிய அகங்காரம்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருடைய தன்மை எதிராக இருக்குது. அகங்காரம் வெளியில் மட்டுமே இருக்கிறது, ஜீவன் உள்ளுக்குள்ளார மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த மனசு மட்டும்தான் உள்ளாரையும் வெளியிலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா தூக்க சமயத்தில் ஜீவனோட சேர்ந்து போயிடுது, உள்ளுக்குள்ளார மட்டுமே இருக்குது. அப்போ ஜீவனோட சேர்ந்தே இருக்குது. வெளியில் வந்துட்டோன்னு சொன்னால் அகங்காரத்தோடு சேர்ந்தே இருக்குது. அப்போ ஜீவனை பற்றி அது கவனிக்கிறது கிடையாது. யாரோட சேர்ந்து இருக்கிறோமோ அவரை பற்றி மட்டுமே சிந்திக்கிறது இந்த மனசனுடைய வேலையாக இருக்குது. அகங்காரத்தோடு சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், வெளியில் இருந்துருச்சுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. அதே மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அது அப்படி தான் தவிர்த்துரும். அகங்காரத்தை பற்றியோ உலகத்தை பற்றியோ சிந்திக்கிறது இல்லை. நம்ம தூங்கும் போது எந்த சிந்தனை இல்லாமல் தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அகங்காரங்கிற ஒரு பிரம்மாவை மட்டும் நம்ம வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த மனதிற்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அது ஜீவனோட போய் சேர்ந்து தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு அது உள்ளுக்குள்ளார அடங்கிறதுக்கு போயிடும். ஸோ அந்த நிலைமையில தான் நாம் புருஷனாக முடியும். அது வரைக்கும் நம்மளை புருஷன் என்றோ, அதாவது ஆண் என்றோ பெண் என்றோ நம்ம சொல்ல முடியாது. நாம் ரெண்டு தன்மையிலும் இல்லாதவர்களாக இருக்கிறோம். எப்போ இந்த அகங்காரம் நீங்கி போகுதோ அப்போ நாம் புருஷனாக்கி விட முடியும். அப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அகங்காரம் இல்லாமல் போச்சுன்னா அவங்களும் புருஷனாகத்தான் மாறுவாங்க. ஏன்னா ஜீவன் உள்ளுக்குள்ளார அடங்கின நிலைமை ஆயிடுச்சுன்னா அவங்களும் புருஷன் தான். ஒரு ஆண் இருக்கிறாரு, நம்ம வெளித்தோற்றத்தில் ஆண் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய அகங்காரம் நீங்கி போகும்போது அவரும் புருஷனாகத்தான் ஆக முடியும். அப்போ உண்மையாகவே புருஷன் ஸ்திரீ அப்படிங்கிற தன்மையானது வெளித்தோற்றத்தை வச்சு கிடையாது. அவங்களுடைய சக்தி உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்குதா வெளியில் வியாபிக்குதாங்கிறத பொறுத்து தான் இருக்குதே தவிர இந்த தோற்ற வித்தியாசங்கள்லாம் ஆண் பெண்கிற அந்த வித்தியாசமே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, நாம் அபிமானிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய ஜீவன் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அனைவருமே புருஷர்கள் தான். அவரவருடைய சக்தி வெளியில் வியாபிக்கும் போது அனைவருமே ஸ்திரீகள் தான். ஆனால் இப்போ நாம் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாங்கிற நிலைமையில் இருக்கிறதுனால, நான்கிற நிலைமையில் இருக்கிறதுனால நாம் மனமாக இருக்கக்கூடிய ஸ்திரீ தன்மையிலையும் கிடையாது, ஜீவனாக இருக்கக்கூடிய புருஷன்கிற தன்மையிலையும் கிடையாது. நாம் நபும்சகம்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் அல்லாத நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த அகங்காரத்தை பற்றின ஒரு டீட்டெயில்டாக சாமி இங்கே கொடுக்குறார். இந்த அகங்காரம் நீங்கும் போது நமக்கு ஸ்திரீ புருஷ வித்தியாசங்கிறது என்னங்கிறது புரிஞ்சிடும். அப்போ வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ புருஷ வித்தியாசத்தை நம்ம பார்க்க மாட்டோம். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்திரீ புருஷ வித்தியாசம் மட்டுமே நமக்கு புலப்படும். அந்த உண்மை என்னங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இதுதான் இந்த 6ஆம் அத்தியாயத்தில் புருஷன்னா யார், ஸ்திரீனா யார் அப்படின்னு சொல்லி சாமி எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. ஸோ நாளைக்கு இந்த பிரசவம் ஆகக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி இந்த சந்தானமானது உற்பவமாகுது, ஆண் குழந்தை அப்படின்னு நாம் நினைக்கக்கூடியதும் பெண் குழந்தைன்னு நினைக்கிறதும், எப்படி இந்த ஆண் பெண் வித்தியாசத்தோட பிறப்பு உண்டாகுது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை தொடர்ந்து நம்ம கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாம். நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து இந்த உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த அத்தியாயத்திலே கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த புறத்தில் வசிக்கக்கூடிய புருஷன்கிற நிலைமையில் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் நம்முடைய சரியான ஐடென்டிட்டி, அதுதான் நம்மளுடைய சரியான அடையாளம்.
ஆனால் அதை இழந்துட்டு நம்ம அகங்காரங்கிற 2 நிலைமையிலும் இல்லாத தன்மையில் நாம் இருக்கிறோம். ஸோ அதுதான் சத்தியத்துக்கு விரோதமான விஷயத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம செத்து போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ நாம் நம்ம ஜீவனை ரட்சிக்கணும், அதை நமக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம புருஷன்கிற நிலைமைக்கு வரணும், புறத்திலே வசிக்கக்கூடிய தன்மைக்கு வரணும். அதுக்கு தான் இந்த மனதுனாலும் சரி, சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாக்கால் சப்திக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவால் இந்த புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே அகங்காரத்துக்கான செயல்களை உண்டு பண்ணிடும். இந்த அகங்காரத்துக்கான செயல்களை நம்ம தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் நாம் இனிமேல் இருப்போம். இந்த அகங்காரங்கிற ஒரு நிலைமையை உண்டு பண்ணாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியில் நாம் இருப்போம். அதுக்கு தான் இந்த உபதேசத்தை கொடுத்துருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் உபதேசத்தை வாங்குகிறேன். அதனால் நான் ஒரு சத்தியம் செஞ்சு தர்றேன். என்னுடைய அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவை நான் உண்டாகாமல், அதை செயல்பட விடாமல், நான் புறத்திலே வசிக்கக்கூடிய புருஷனாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த சத்திய வாசகத்தை நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ நாம் கொடுத்த சத்தியத்தை நாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நன்றி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.